ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, 3 months ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கறதுல இன்னைக்கு வந்து சஜிடேரியஸ், தனுசு ராசி. சரி, ஆக்சுவலி தனுசு ராசி வந்து கொஞ்சம் இப்போ சேலஞ்சிங் பீரியடில் இருக்கலாம். பொறுமையாக இருங்க, எல்லாம் சரியாகும். ஆக்சுவலி நீங்கள் லக்கி தான், பட் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. பிகாஸ் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதாவது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது யாருன்னு. சைலண்ட் எனிமீஸும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும், பட் ஆனால் அது வந்த வேகத்திலே உங்கள் கையை விட்டு போயிருக்கும். ஸோ உங்களுக்குள்ளார என்னதான் நிறைய டேலண்ட், ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதை வெளிக்காட்டுறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்புகள் வந்திருக்காது. உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு சில டைம் வந்துட்டு நீங்கள் மற்றவங்க பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா நீங்கள் உங்கள் பாயிண்ட்டை வைக்கணுங்கிறதுக்காக அவங்க பேசவே இடையில பேச்சை கட் பண்ணி உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு உங்ககிட்ட பேசவே தோணாதனால பின்ன. ஸோ அந்த ஒரு சின்ன அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். ப்ளூட்டோ. ஓகே, சரி, உங்களுக்கு ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளரே இருக்கு. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு தாண்டி வந்திருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையுமே அத்தனை அடி வாங்கினாலும் ஒரு விஸ்டம் இருக்கு, ஒரு க்ரோத் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த நீங்கள் பர்சனலாக நிறைய விஷயங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வளர்ந்துட்டு வரீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் க்ரோத் இருக்கான்னு கேட்டால் இன்னும் அதுக்கான க்ரோத் வந்திருக்காது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வருது, பட் ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வருது. மேபி அடுத்த ஒரு நியூ சாப்டருக்காக வரலாம், இல்லைனா வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்காம இருக்கலாம். பட் அது எண்ட் ஆகிற விஷயம். இது வந்து பர்சனல் விஷயங்களாக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் எண்ட் ஆகும். இந்த 3 மாதம் கொஞ்சம் வந்து எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க. ஒரு விஷயம் எண்ட் ஆகுதுன்னா அதை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த எண்ட் ஆகிற அந்த விஷயம்னால ஏதாவது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பாருங்க. பிகாஸ் வந்துட்டு சம்திங் பெட்டர் உங்களுக்கு வருது, அதனால இந்த ஒரு விஷயம் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் ஒரு சில பேருக்கு டாக்ஸிக் பர்சன்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய சான்ஸ் யூனிவர்ஸ் தருவாங்க. பட் அது நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக அந்த பர்சன் கிட்ட இருந்து விலகி வரணும். பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க தான், வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு ஹிடன் எனிமீஸுங்கிறதே உங்களோட ஃபேமிலியில் இருப்பாங்க, க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ்டு ஃபேமிலி சர்க்கிளில் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சைடு, ஒர்க் ஏரியா, இல்லை நெய்பர்ஸ், இவங்க தான் உங்களை டெய்லி பார்த்துட்டு வர பர்சன்ஸ் தான் உங்களுக்கான சீக்ரெட் எனிமீஸ். அவங்களோட பாண்டிங் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்கள விட்டு விலகி வர முடியாத சூழ்நிலைகள்லாம் கூட அமையலாம். பட் நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்க. அந்த பர்சன் டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சு அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கணுமாங்கிறது உங்களோட டெசிஷன். பிகாஸ் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் நிறைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கிறப்போ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஆனால் ஏன் இன்னும் வரைக்கும் முடியல உங்களால்? ஏன் அடுத்தடுத்த பிளாக்கேஜஸ் வருது? அதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ விஸ்டம் இருக்குது, பட் ஸ்டில் ஏன் என்னால் முடியல அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? அண்ட் இந்த ஒரு 3 மாதம் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். உங்கள் லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வரும், உங்களுக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் வரும். அது ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது நெகட்டிவாக இருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டு விஷயம், உங்களோட க்ளோஸாக இருந்த விஷயம் உங்களை விட்டு போகலாம். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும். அண்ட் நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்களா? நிறைய இமேஜினேஷன்ஸ், அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு ட்ராபேக்.
அதாவது ரியாலிட்டியில் பண்ணுறதும் உங்களோட இமேஜினேஷனில் இருக்கிற ஒரு விஷயமும் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன யோசிக்கிறீங்களோ அது ரியாலிட்டியில் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதனால நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் வரல அப்படிங்கிறப்போ உங்களால் ஒரு சின்ன விஷயம் சாதிச்சா கூட அதை அக்செப்ட் பண்ண முடியல. நான் நினச்சது வேற, ஆனால் நடக்கிறது வேற. ஸோ அது அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி உங்களுக்கு வேணும். ஓகே, பார்க்கலாம். யோர் ஹார்ட் ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப். ஓகே, திஸ் இஸ் ரியலி அ குட் நியூஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் நல்ல ஒரு பே ஆஃப் கொடுக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ். நல்லா பொறுத்து போயிட்டீங்க, எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் அந்த இஷ்யூஸ் இருக்குது. கண்டிப்பாக சால்வ் ஆகும். இல்லைனா அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்குது. கெரியர் வைஸில் அவ்வளோ செய்வீங்க. உங்களோட மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சுற்றி இருக்கவங்க உங்களோட டேலண்ட், உங்கள் ஸ்கில்ஸ், நீங்கள் செய்கிற இந்த வேலைக்கு பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த பெனிஃபிட், அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஸ்டில் சஃபர் ஆவீங்க. அதுக்கான பலன் நிச்சயமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான பலன் 100% இருக்குது. நம்பிக்கையோடு இருங்க. டைம் ஃபார் ஹீலிங். நிறைய ஹீலிங் தேவை. இந்த 3 மாதம் கம்ப்ளீட் ஹீலிங் ஸ்டேஜுக்கு போயிடுங்க. நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. மோஸ்ட்லி எங்கேயாவது வெளியே போகணும், இருக்கிற இடத்துல எனக்கு நிம்மதியே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியே கிளம்பி போங்க. போகிற இடம் நேச்சர் ரிலேட்டடாக, மவுண்டெயின்ஸ் இல்லைனா பீச் சைடு, ரொம்ப எங்கே போனால் உங்களுக்கு ஒரு அமைதி நிம்மதி கிடைக்குமோ அங்கே போகலாம். நேச்சர் எலமெண்ட்ஸோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் ஹீலிங் தேவை. அண்ட் ஒரு சில பேர் உங்களுக்கு தனிமையாக இருந்தால் ஒரு ஹீலிங் கிடைக்கும். அமைதியாக நான் மெடிடேட் பண்ணிட்டு இருப்பேன், அமைதியாக இருப்பேன்னா அந்த ஒரு லைஃப்பும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு தேவையில்லாத ஒரு இன்விடேஷன், ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்விடேஷன்ஸ் வரலாம். அது டாக்ஸிக் பர்சன்ஸாக இருக்கட்டும். அந்த இடத்துக்கு போனால் உங்களை வேணும்னே சீண்டுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹீலிங் ஸ்டேஜுக்கு போங்கன்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன், அது உங்களை வேணும்னு வெறுப்பேற்ற தான் அந்த இன்விடேஷன் வரும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டேரோட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, சரி, உங்கள் பிரச்சனைக்கான ஒரு முடிவுங்கிறது கிட்டக்க தாங்க இருக்குது. உங்கள் கண்ணு கட்டின தூரம் தான் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னடா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்கள் கிட்ட தான் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. நிறைய எந்த ஒரு விஷயமுமே ஒரு நல்ல ஒரு வைடான பார்வையில் பாருங்கள். என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த 3 மாதம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த 3 மாதம் ஓவரால் எமோஷ்னல் ஆகிட்டு, சென்சிட்டிவ் ஆகிட்டு, தேவையில்லாத ஓவர் திங்கிங் பண்ணிட்டுலாம் இருக்காதிங்க. இப்போ ஒரு சில பேர் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு கோவத்தில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாரையோ ஒருத்தவங்களை பயங்கரமாக பேசிடுறீங்க. பேசிட்டு அப்போயும் சாரி கேட்டுருவீங்க. பட் அதை நினச்சி ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் ப்ரெசென்ட்டில் இங்கே இருக்கீங்க, ஆனால் மென்டலி நீங்கள் ஆப்சென்ட்டாக இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அண்ட் லீகலாக ஏதாவது ஒரு பதில் வேணும், லீகலாக டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆன்சர் கிடைக்கும். கம்யூனிகேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கம்மியாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சயின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நான் ஏன் உங்களுக்கு ஹீலிங் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் உங்கள் மைண்டை ஓவர் திங்கிங் பண்ணாமல் குவைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு சப்போர்ட், ஒரு ஹெல்ப் யூனிவர்ஸ் உங்களுக்கு தராங்க. அப்போ நீங்கள் இந்த ஓவர் திங்க் பண்ணிட்டு இந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிறத விட்டுட்டு ஹீலிங் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்,
இந்த பிரச்சனைக்கான சால்வ் என்ன அப்படிங்கிறது யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? நிறைய வந்து அவேக்கனிங்ஸ் இருக்கும், நிறைய வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் போக சான்சஸ் இருக்கும். உங்களோட ஒரு சில பேருக்கு உங்களோட ஒரு ரொம்ப வருஷமாக நீங்கள் கேரி பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பேர்டன், அந்த பாரம் இறங்கும். ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஒரு பாத்வே கிடைக்கும்னு வைங்களேன். இவ்வளோ நாளாக கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் பிளாக் ஆகியிருக்கும், இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு பாத்வே கிடைக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவாக இருங்க, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, கொஞ்சம் வந்து இப்போதைக்கு தேவையில்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் கொஞ்சம் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். அண்ட் பணம் விஷயத்துலையுமே அன்னெசரியான எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு 3 மாதம் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால வந்துட்டு ஃபினான்ஷியலாக சரி, எமோஷ்னலாகவுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு இன்செக்யூரிட்டி இருக்கா எல்லா விஷயத்துலையுமே. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க. பிகாஸ் இன்செக்யூரிட்டி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிடும், உங்களோட கான்ஃபிடென்ஸே பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா? சரி, இட்ஸ் டைம் டு மூவ் ஆன்ங்க. இந்த 3 மாதம் வந்துட்டு நீங்கள் நிறைய வந்து ஒரு சில ட்ராமாஸ்லேருந்து வெளியே வரணும். நான் ஏன் வந்து ஒரு சில இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அது வந்து உங்களுக்கான ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்குள்ளார ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் யார்கிட்டையுமே அதிகமாக உங்களோட ஃபேமிலி விஷயமாக இருக்கட்டும், உங்களோட ஃபினான்ஷியல், உங்கள் மென்டல் ஹெல்த் எஸ்பெஷலி எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து ஒரு பிட்ரே பண்ணுறதுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த 3 மாதம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நிறைய ஹீலிங் அப்படி போயிடுங்க. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் நிறைய வந்து மெடிடேட் நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய மெடிடேட் பண்ணுங்க. அண்டு உங்களுக்கு ஒரு இந்த 3 மாசத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஒரு சில பேருக்கு பயங்கர சேலஞ்ச் எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த ஒரு குட்டான ஒரு ரிசல்ட், நல்ல அவுட்கம் கிடைக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களால் ஆக்சுவலி என்ன சேலஞ்ச் வந்தாலும் ஃபேஸ் பண்ண கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சேலஞ்சஸே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஒரு சேலஞ்சஸ், அந்த ஒரு பிளாக்கேஜஸை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வரப்போ அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் யாராவது வெளிநாடு போகிற பிளானிங்கில் இருந்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ட்ராவலிங் அது மாதிரி பிளானிங்கில் இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் போகலாம். ஆனால் நல்லா வந்து யோசிச்சுட்டு போங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அது பெனிஃபிட்டா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 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 நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நியூஸ். ஒரு நல்ல நியூஸ் தான் கண்டிப்பாக. ஸோ அது ஒரு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஒரு நியூஸ் வந்தால் நமக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹீலிங்காக இருக்கும், அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்களுக்கு வரும். அண்டு உங்கள் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும், உங்களுக்குள்ளரே ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம்லன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஃபார் த பெட்டர் நான் சொல்வேன். ஸோ இந்த 3 மாதம் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, ஓவராக கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், ஓவராக ப்ராமிசஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிடும். அதாவது ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்த்தீங்கன்னா ஓவராக எனர்ஜி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதனாலையும் பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப போர்ட் ஆயிரும் உங்களுக்கு, ஒரு ஃபோன் பேசவோ டெக்ஸ்ட் பண்ணவோ மூடே இருக்காது. ஸோ அதுவும் இன்னொரு பிரச்சனைகள் கொண்டு வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு. பட் கவலைப்பட வேணாம், ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேணாம். பொறுமையாக இருந்ததுக்கான பலன்கிறது இருக்கும். ஓகேங்களா? உங்களோட இந்த ஒரு பேட் டைம்ஸ், சேலஞ்சிங் டைம்ஸ் ரொம்ப நாள் நிலைக்காது. ஓகேங்களா? சம்திங் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் இது மூலயமா, இந்த சேலஞ்சஸ் மூலயமா ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறாங்க.
ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். மேபி உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக இது எல்லாமே ஒரு அவேக்கனிங் ஸ்டேஜ். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கான இந்த ஒரு பேட் டைம்ஸ் கண்டிப்பாக ஒரு எண்டுக்கு வரும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் தைரியமாக இருங்க. அண்ட் யாரையாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணிட்டீங்க, கோபமாக பேசிட்டீங்க, அதனால் அவங்க வருத்தப்பட்டுட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. பிகாஸ் ஜஸ்டிஸ் பீரியடில் இருக்கிறனால உங்களோட கர்மா இஸ் கோயிங் டு ஸ்பீக். உங்களோட கர்மா நல்லதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அத்தனை சேலஞ்சஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அதுவே உங்களுக்கான அந்த பேட் கர்மாவாக இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ட்ரபுளாக போயிடும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சாரி கேட்டுருங்க. அவங்க ஃபர்கியூ பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், தட்ஸ் இட். அந்த ஒரு பேட் கர்மா ஓகே போயிடும். ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். It is up to you. Change your perception. See, என் லைஃப் ஏன் இப்படியே இருக்குது, பிரச்சனை தான் வருது, இப்போ இந்த 3 மாதமுமே சேலஞ்சிங்காக தான் சொல்கிறீங்க அப்படின்னாலும் சேலஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது. நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? உங்களுக்குள்ளார ஒரு கைண்ட் ஆஃப் பெர்செப்ஷன் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு டைம். கம்யூனிகேட் கிளியர்லி. இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச வேண்டாம். மனசில் இருக்கிறத அப்படியே கிளியராக பேசிடுங்க. வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான 3 months ரீடிங். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.